அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களிலே இந்த ஜீவசமாதியினுடைய அருளலை ஓங்கி நிற்கும். அடுத்த செகண்ட் உங்களுக்குள் ஒரு புரிதல், ஒரு விதமான பிரபஞ்ச மகாசக்தியை அந்த இடம் ஈர்த்து வைக்க வேண்டும் என்பதற்காக. சிவன் கோவில் இருக்கு, அவர் எப்பொழுது வாழ்ந்தார், எப்பொழுது மறைந்தார், அந்த ஆற்றலை வாங்கி கொடுக்குது. நல்லா இருக்குது. மாற்றும் வல்லமை இவர்களிடத்திலே உண்டு. எல்லா இடங்களிலும் சித்தர்கள் வாசம் செய்வார்கள் சொல்ல முடியாது. திருவாரூர் அழுக்கு சுவாமிகள் நடமாடிய ஒரு இடத்துல 18 சித்தர்களுக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய முதல் கோவில் அதுதான். அனைவருக்கும் வணக்கம். நமக்கு ஜீவசமாதி தொடர்பாகவும் சித்தர்கள் தொடர்பாகவும் நிறைய சந்தேகங்கள் நமக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கான எளிய முறையில் விளக்கங்களை கொடுக்கறதுக்காக நம்ம கூட இருந்திருக்கிறார் மூலிகை சித்தர் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. ஐயா, இப்போ நீங்க நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொன்னீங்க. இப்போ எனக்குள்ள இருக்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ கோவில்களுக்கு போயிட்டு உருவ வழிபாடு நம்ம கும்பிடுறோம், சாமி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜீவ சமாதிகளுக்கு போயிட்டு சித்தர்களை நம்ம கும்பிடுறோம். இப்போ கோவிலுக்கும் ஜீவ சமாதிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்னங்கய்யா? கோவில் என்பது என்ன? இறைவன் வாழும் ஸ்தலம். இது சித்தர்கள் வாழும் ஒரு இடம், ஸ்தலம்னு சொல்லலாம். கோவில் எப்படி அமைச்சிருப்பாங்கன்னா, டெரஸ் பில்டிங் போட்டிருக்க மாட்டாங்க, நீண்ட கோபுரம். எந்த மதமாக இருந்தாலும், கிறித்துவ மதம்னா அப்படி கூம்பு வடிவத்தில் மேலே வச்சு மேலே கிராஸ் வச்சிருப்பாங்க. பள்ளிவாசல்களில் பெரிய டூம் இருக்கும், மேலே கூம்பு வடிவத்தில் தான் இருக்கும். கோவில்களும் கோபுரம் உயரமாக இருக்கும், ஆனால் அதன் மேலே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கலசங்களை வச்சிருப்பாங்க. இவையெல்லாம் எதற்காக? பிரபஞ்ச மகாசக்தியை அந்த இடம் ஈர்த்து வைக்க வேண்டும் என்பதற்காக. இன்னும் இந்துக்கள் சொல்ல போனால், அந்த கோபுர கலசத்திலிருந்து ஒரு காப்பர் கம்பியை கொண்டு கர்ப்ப கிரகத்தில் அந்த படிக்கல் என்பார்கள், அதன் மீது வச்சிருவாங்க. அந்த ஆற்றல் அப்படியே நேராக இறங்குற மாதிரி. அப்போது அந்த கோவில் என்பது பிரபஞ்ச மகாசக்தி கூம்பு வடிவத்தில் ஈர்த்து அங்கே உள்ள கொடுக்குது. பள்ளிவாசலும் அதைத்தான் செய்கிறது, தேவாலயங்களும் அதைத்தான் செய்கின்றன. மற்றபடி எந்த கோவிலாக இருந்தாலும் இந்த கூம்பு வடிவத்தில் டிசைன் பண்ணாமல் ஒரு கோவிலை கட்ட முடியாது. எந்த மதமாக இருந்தாலும், பள்ளிவாசலாக இருந்தாலும், கிறித்துவ தேவாலயங்களாக இருந்தாலும், பிரபஞ்ச மகாசக்தியை எடுத்துக்கொண்டு தேவாலயங்களில் ஒரு பீடம் வச்சுருப்பாங்க. அந்த பீடத்தில் பட்டு அதற்கு முன்னாடி நின்று வழிபாடு செய்கின்றவர்கள் கைகளை ஏந்தி நிற்கிற போது அந்த ஆற்றல் கைகளுக்குள் ஊடுருவும். இந்துக்கள் போய் இப்படி கையெடுத்து கும்பிடுவாங்க. பிரபஞ்ச மகாசக்தியால் ஈர்க்கப்பட்ட அந்த மூர்த்தி மீது அந்த ஆற்றல் விழுந்து நாம் கைகளை இப்படி குவிக்கின்ற போது அந்த ஆற்றல் மூர்த்தியிலிருந்து பெறப்பட்ட ஆற்றல் உள்ளே போகுது. உடல் மனம் உயிர் மேம்படுகிறது. அதில் சுற்றி வலம் வருகிற போது அந்த மண்டலம் முழுவதும், அதான் வலம் வருதல் என்று சொல்வார்கள். வலம் வருகிற போது அந்த சுற்றி இருக்கக்கூடிய பிரபஞ்ச மகாசக்தி நமக்குள்ளே போகும்போது உடல் மேம்படுகிறது, மனம் குவிகிறது, ஜீவன் ஆனந்தப்படுகிறது. இந்த மூன்றும் எல்லா மதத்திலும் இஸ்லாமியர்கள் துவா செய்வார்கள் என்று சொல்வார்கள். துவா என்பது வழிபாடு தான். வழிபாடு செய்கிற போது பிரபஞ்ச மகாசக்தி உள்ள போகும். மொழிகள் வேண்டுமானால் வேறு மாதிரியாக இருக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக. இந்துக்கள் சமஸ்கிருதத்தை அதிகமாக பயன்படுத்துவாங்க, இஸ்லாமியர்கள் குரான் ஓதுவாங்க, அது கேட்கறதுக்கே புரியாது. ஸோ ஒளி அலைகளில் ஒன்றும் இல்லை. பிரபஞ்ச மகாசக்தி அந்த இடத்தில் விழுந்து நாம் வேண்டுகிற போது உள்ளங்கையில் ஊடுருவதையும் குவித்து வைக்கின்ற போது இதில் ஊடுருவதையும் நம்ம எடுத்துக்கிறோம். சின்ன சின்ன நோய் குணமாகிறது, மனம் சந்தோஷப்படுகிறது, ஆனந்தம் கிடைக்கிறது உயிருக்கு, தேகத்தில் நோய்கள் போய்விடுகிறது. இதுதான் இங்கே கோவிலில் கிடைக்கும். ஜீவ சமாதியில் போய் உட்கார்ந்தீங்கனாலே அடுத்த செகண்டு உங்களுக்குள் ஒரு புரிதல்,
ஒரு விதமான அதிர்வலைகளை ஜீவ சமாதியில் போய் உட்கார்ந்தோம்னா உணர முடியும். அடுத்த செகண்டே வந்துடும். அங்கே வாங்கிட்டு போன ஆற்றலை வீட்டுக்கு போனாலும் கொண்டு வரலாம். ம். வீட்டுக்கு போனாலும் கொண்டு வரலாம். யாக குண்டை வளர்த்துறாங்க, மூலிகையில் உள்ளே போடுறாங்க, அதிலிருந்து புகை வருது. அந்த புகை எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த ஆற்றல் இருப்பதாக நம்பப்படுகிறது. ஆனால் நீங்கள் இப்படி பண்ணி ரொம்ப நேரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஆற்றல் உங்களோடவே வரும். அதே மாதிரி துவா பண்ணனாலும் வரும். எங்கே போய் நீங்கள் வழிபட்டாலும் வரும். ஜீவ சமாதியில் சித்தர்களினுடைய அந்த அருள் அலை, நாம் யார், நமக்கு என்ன கஷ்டம், நமக்கு என்ன தேவை என்று நம்மோடு வாழ்ந்து மறைந்தவர்கள். ம். சிவன் கோவில் இருக்கு, அவர் எப்பொழுது வாழ்ந்தார், எப்பொழுது மறைந்தார், அந்த ஆற்றலை வாங்கி கொடுக்குது, நல்லாகுது. அது தவறு கிடையாது. கோயிலுக்கு போக வேண்டாம்னு சொல்லலை, போகலாம், கும்பிடலாம், வழிபடலாம். ஆனால் இவர்கள் நம்மோடு வாழ்ந்து நம் குறைகளை அறிந்து நம்மோடே பயணித்து சமாதியை மேற்கொண்டவர்கள். அங்கு போனோம்னா லேட் ஆகும், ம். இங்கு போனால் விதியை மாற்றும் வல்லமை இவர்களிடத்திலே உண்டு. ம். அங்கே போய் கேட்டுக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, மனம் உருகினால். அது அழகா அந்த சித்த இலக்கியம் சொல்லும், உண்மையாக உகுக்கும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் உன் வாழ்க்கையின் பதிவுகளையே கரைக்கும். சித்த இலக்கியம் சொல்லுது, உண்மையாக சித்தர்களை வழிபட்டு உகுக்கும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் உங்கள் வாழ்க்கையின் பதிவுகளையே கரைக்கும். இதுக்கு மேலே என்ன வேணுங்க? வாழ்க்கையின் பதிவுகள் எல்லாம் கரைஞ்சிருச்சுன்னா கர்மா பின் தொடராது, எந்த துன்பமும் உங்களை நோக்கி வராது. ஆனால் அங்கே போய்கிட்டே இருக்கணும். இங்கே போய் ஒரு முறை உட்கார்ந்தாலே அந்த ஆற்றல் வந்துடும். எப்பொழுதெல்லாம் மனம் விரும்புகிறதோ அப்பொழுதெல்லாம் இதை எடுத்துக்க முடியும். அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களிலே இந்த ஜீவசமாதியினுடைய அருளலை ஓங்கி நிற்கும். அந்த மண்டலம் முழுவதும் இது வியாபிச்சிருக்கும். அந்த சமாதிக்கு போகணுங்கிறது கூட இல்லை, அந்த இடத்துல காலை வச்சு ஏதோ ஒரு சேவை செஞ்சுட்டு வந்தாலே போதும். வழிபாடெல்லாம் பண்ணணுங்கிறது கூட இல்லை. ஏன்னா விதியை மாற்றும் வல்லமை அவர்களிடத்துல இருக்கு. அங்கே போய் கேட்டோம்னா உண்மையாக சரணடைந்தால், உண்மையாக சரணடைந்தால், சிக்கன பிடித்தால் நிச்சயம் 100% மாற்றம் உண்டு. அதனால தான் ஜீவசமாதி எங்கிருந்தாலும் போங்கன்னு சொல்கிறேன். ஜீவசமாதியை கண்டறிந்து அப்புறம் போகணும். நேற்று வரைக்கும் ஒருத்தர் இருந்துட்டாரு, பச்சை வேஷ்டி கட்டிட்டு இருந்தார், இன்னைக்கு சமாதி பண்ணிட்டாங்கன்னு அங்கே போகக்கூடாது. ஜீவசமாதியை கண்டறிந்து யார் அது உண்மையாக எதன் மீதும் பற்று இல்லாமல் பிறருடைய வாழ்க்கைக்கு வசதிகளை செய்து கொடுக்கிறார்களோ, வசதிகள்னா மேம்பட்ட வசதி அல்ல, நோயை தீர்ப்பல், நோயை தீர்த்தல், அவருடைய துன்பத்தை துடைத்தல், ஜீவகாருண்யம் என்று வள்ளலார் சொன்னதைப் போல பிற உயிர்களின்பால் அன்பு வைத்து தனக்காக எதையும் வைத்து கொள்ளாமல் எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கே கொடுத்துருது. சாக்கடையில் ஒருத்தர் கோமணம் கட்டிட்டு அழுக்கோட ஒருத்தர் இருப்பார், அவரை பார்த்தாலே அருவருக்கத்தக்க தோற்றமாக இருக்கும். ஏன்னா இந்த புற தாக்கத்திலிருந்து விடுதலை அடையணுன்ட்டு அவர் ஒதுங்கி நிற்கிறாரு. ஆனால் அவரிடம் எல்லா வல்லமையும் இருக்கும். இந்த மக்களுக்கு இது தெரிஞ்சிச்சுன்னா இங்கே கூட்டம் கூட்டிடுவாங்க, நம்மளை தொந்தரவு பண்ணுவாங்கன்ட்டு சாக்கடை ஓரத்தில் அருவருக்கத்தக்க தோட்டத்தில் இருப்பாங்க. ஆனால் அவர்களெல்லாம் ஜீவசமாதி அடைய முடியும். எல்லாருனாலும் அப்படி பண்ண முடியாது. எல்லாவற்றையும் ஒதுக்கி நம்ம இருக்கிற இடத்துலையே உட்கார்ந்து தவம் தியானம் செய்ய முடியும். அப்படித்தான் எங்களுடைய இடத்துல ரெண்டி சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தார். அழுக்கு சுவாமிகளுடைய சமாதியில் நீண்ட காலம் சேவை செஞ்சுட்டு இருந்தவர். ஜீவசமாதி அந்த ஜீவசமாதியிலே கொடுக்குற கஞ்சி கூழை சாப்பிட்டு இருந்தவர். இவருக்கு அந்த பரவச நிலை அடைந்தவுடன் சாக்கடை ஓரத்தில் 11.5 ஆண்டு காலம் நவாசன தவம். நவாசனம்னா தலையும் ஒரு அடி மேலே, காலும் ஒரு அடி மேலே, இடுப்பு மட்டும் கீழே. ரொம்ப விசித்திரமான ஆசனம். அதில் 11.5 ஆண்டு காலம் இருந்தார். மழை, வெயில், சாக்கடை, நீர் ஒன்றும் அவரை செய்யவில்லை. அவர் இறந்து 3 நாள் ஆகியும் படுத்திருந்த உடம்பை சேரில் எடுத்து உட்கார வச்சு உட்காந்துட்டார். ஜீவசமாதி என்பதற்கு எடுத்துக்காட்டு. அவருடைய விரல்கள் வளைந்தது, அசைந்தது. நம்மளாக இருந்துன்னா பாடி விரைச்சிரும். இறந்துட்டோம்னா காலையில் இறந்துட்டோம்னா மதியானம் உள்ளே போக முடியாது, துர் நாற்றம் வீசும். அவரிடம் எந்த வாசனையும் இல்லை. பரிமள கஸ்தூரி சந்தனத்தினுடைய நறுமணம். 3 நாள் அந்த அறை கட்டுவதற்கு டைம் ஆச்சு.
4வது நாள் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி சமாதி ஆனார். அக்டோபர் 2ஆம் தேதி தான் அந்த அறை கட்டி முடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் சாதாரணமாக கையை அப்படி தூக்குறாங்க, உடம்பு வளைஞ்சுது. அடே இவர் நல்ல உடம்பு வளையுது, அதிசயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாற்காலி எடுத்து வச்சு அதில் உட்கார வச்சாங்க. அதுக்கு ராஜ அலங்காரமெல்லாம் பண்ணி மூலிகைகளாலே அங்கே சமாதி பண்ணணும். ஸோ எல்லா சமாதிகளும் அப்படி அல்ல. நாங்களும் அவர் ஜீவ சமாதின்னு தெரியாது. சரி இறந்துட்டாங்க ஏதோ ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தோம். அவர் துறவு மேற்கொண்டார். யாருக்காகவும் வாழலை, அவருக்காக வாழலை, மக்களுக்காகவே வாழ்ந்தார். மக்களுக்கு தண்ணீரை மந்திரித்து கொடுத்தார். எல்லா நோயும் போச்சு. ₹1 காயின் கொடுப்பாரு. அவர் பார்த்தா மிகப்பெரிய கோடீஸ்வரரா பின்னாடி இருப்பார். தொழில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். இவர் ஒன்று பண்ணி கொடுப்பாரு, அதை கொண்டு போய் வைப்பாங்க, தொழில் ஓகோன்னு நடக்கும். இப்படி பல ஆயிரக்கணக்கான மக்களை அவர் சம்பாதித்ததுனால சரி அவருக்கு ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கிற போது 3 நாள் கழித்து அந்த உடம்பு உட்காந்துக்குச்சு. அப்புறம் அதில் அப்படியே வச்சுட்டு 3 அறைகள் கட்டணும். அந்த ஒரு அறையில் நவரத்தினங்கள், இன்னொன்று பஞ்சலோகங்கள், இன்னொன்றில் மூலிகை, இப்படி 3ம் வச்சு தான் அந்த 3 அறைகளை கட்டி முடித்தோம். உட்காந்துக்கிட்டார், அழகாக உட்காந்துட்டார். அப்புறம் அதுக்கப்புறம் அந்த இடம் இன்றைக்கி ரொம்ப அற்புதமான ஜனசேகரமிக்க ஒரு இடமாக மாறி இருக்கிறது. எல்லா இடங்களிலும் சித்தர்கள் வாசம் செய்வார்கள்னு சொல்ல முடியாது. திருவார்த்திரு அழுக்கு சுவாமிகள் நடமாடிய ஒரு இடத்துல அவருடைய சமாதியிலே நீண்ட நாள் சேவை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒருத்தர் பரவச நிலை அடைந்து சாக்கடையோரம் நவாசன தபம் 11.5 ஆண்டுகள் இருந்து சமாதி நிலைக்கு அங்கே வந்தார். இன்றைக்கு அந்த இடம் 18 சித்தர்களுக்கு உலகத்திலேயே தனிப்பெரும் முதல் கோவிலாக விளங்குகிறது. அதைத்தான் சத்யேந்திர சித்தர் பீடம்னு சொல்கிறோம். அது பெருமாள் சுவாமி மலை அடிவாரம் ஆனைமலை சாரல், ஆனைமலையில் அது இருக்குது. அந்த இடத்துல ஜீவசமாதி இருக்குது. 18 சித்தர்களுக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய முதல் கோவில் அதுதான். வாய்ப்பு கிடைக்கிற போது பயனடைந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக.